வணக்கம் மக்களே. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புது கம்பெனி டெலகாம் செக்டாரில் உள்ளது. இப்போது நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இது வந்து பியூர்லி பேஸ்டான எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி நான் ஷேர் பண்ணுறேன். இவங்க வந்து பேஜ் டிஜிடெக்ங்கிற கம்பெனியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க வந்து டெலகாம் செக்டாரில் இருக்கிறாங்க. டெலகாம் செக்டாரில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் 4000 crore மேலே வச்சுருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு இதே அளவுக்கு ஆர்டர்லாம் கிடச்சிருக்கு. ஸோ இவங்க டெலிஃபோன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தில் இருக்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ ரீசெண்டாக தான் அவங்க போன 2025 தான் ஐபி இஷ்யூ வந்திருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 219, பட் லிஸ்ட் ஆனது பார்த்தீங்கன்னா 225க்கு லிஸ்ட் ஆகிருக்கு. பட் இப்போவும் இஷ்யூ ப்ரைஸுக்கு கீழே தான் ட்ரேடிங் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 5Gலேருந்து இப்போ நம்ம இன்னும் அப்கிரேட் பண்ண போகிறோம். நிறைய டெக்னாலஜி வந்திருக்கு. ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இது வந்து பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது வந்து நீங்கள் எது வேணாலும் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து நல்ல கம்பெனி மாதிரி தான் தெரியுது. பெக் ரேஷியோ, நீங்கள் எஃப்எல் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா எஃப்எல் ஹோல்டிங், இண்டஸ்ட்ரி எல்லாமே எனக்கு வேலிடாக தெரியுது. இவங்க மெயினாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஆப்டிக்கல் ஃபைபர் தான் மெயினாக. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டவர் பிஸ்னஸில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டவர்னால் பார்த்தீங்கன்னா இது வந்து பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அதாவது இவங்களோட மெயின் இதே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு சோலார் போடுறோமோ, சோலார் பேனல்லேருந்து கிரிட்டுக்கு வர்றதுக்கு அந்த கரண்ட்டை கொண்டு வரதுக்கு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை. இப்போ கிரிட்லேருந்து அந்த இடத்துக்கு கரண்ட் எடுத்து போக முடியுமான்னு கேட்டால் ஆப்ஷன்ஸே இல்லை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயி வந்து ஒரு இடத்துல நிலம் வச்சுருக்காங்கன்னா அந்த இடத்துக்கு மோட்டர்ஸ் பம்ப் வைக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸே இல்லாமல் இருந்தது. அந்த இடங்கள்லாம் இவங்களுக்கு இன்றைக்கி பெனிஃபிட்டடாக வரும். அந்த இடங்கள்லாம் இவங்க வந்து கேப் பில்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல டவரே கிடையாது. இங்கே இவங்களோட மெயின் கிளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல்லோட சப்சிடி கம்பெனியான இண்டஸ் டவரில் தான் அவங்க மெயின் கிளைண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இவங்க இண்டஸ் டவருங்கிறது ஒரு டவரை பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த டவர் இந்த மாதிரி டவர் வச்சுருப்பாங்க. இந்த டவரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், போகிறோம் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பிக்சரே வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டவர் இருக்குது. இந்த டவரில் கீழே வந்து அவங்க சோலார் போட்டு எனர்ஜி போட்டு கன்வெர்ட் பண்ணுறாங்க. டவர் எரெக்ஷன்ஸ் முதற்கொண்டு இவங்க பண்ணுறாங்க. டவர் எரெக்ஷன் முதற்கொண்டு பண்ணுறாங்க. இதெல்லாம் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க இன்னும் நல்ல பெரிய லெவலில் இவங்க, ஏன்னா கிரிட் சிஸ்டம் இன்னும் நம்ம கம்ப்ளீட் ஆகலை. பவர் கிரிட் சிஸ்டம் பக்காவாக நமக்கு இது பண்ணலாம். இவங்க வந்து ஒரு பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி. இப்போ ரீசெண்டாக அதை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட்டு இவங்க ஆர்டர் பைப்லைன் பார்த்தீங்கன்னா 4000 crore வச்சுருக்காங்க. மார்க்கெட் கேப்பே 4000 crore தான். மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 4000. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அவங்களுக்கு பேசிக் இதெல்லாம் பார்த்துடலாம். 4000 crore. பி வந்து பார்த்தீங்கன்னா 16 தான் இருக்குது. ஆர்ஓசி ஆர்ஓஇ எல்லாம் நல்லா வச்சுருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க டெட்டு வந்து ரொம்ப கம்மி. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ஸ்ட்ராங்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 31% வச்சுருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி கடன் பெருசாக வராது. பப்ளிக் ஹேண்டிங்கில் 24% பார்த்தீங்கன்னா முதல்ல டவுன் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. இப்போ தான் கொஞ்சம் அப்கிரேடாக இருக்குது. இந்த டைமில் நம்ம என்ட்ரி கொடுத்து ஒரு லாட்டை நம்ம கணக்கு பண்ணி 15,000 கணக்கு பண்ணி நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா மேபி மேலே போச்சுன்னா ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அப்படி இல்லையா கீழே வந்தால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரான வேல்யூ பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் டவரே 14. இப்போ ஹெச்எஃப்சி எல்லாம் ஓவர் பிஇ வேல்யூ. பட் அவங்கள்ட்ட பைப்லைன் நிறைய இருக்குது. மார்க்கெட் கேப்னு பார்த்தா 21,000 கோடிக்கிட்ட இருக்குது. பட் இவங்க 4,000 கோடி தான். ஸோ எனக்கு கேட்டால் பட் இது பெட்டரான ரிசல்ட் பாருங்கள். இதுலேயுமே பாருங்கள், குவார்டர் பார்த்தீங்க இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. மார்ச் 25லேருந்து செப்டம்பர் 20. பட் டிசம்பரில் வந்து மேலே ஏறிச்சு பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் இப்போ இன்னும் உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். எஃப்ஐஎல்லும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎல் பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்கிறாங்க. பட் ஆனால் அந்த டிஎலும் பப்ளிக்கும் அதை எடுத்துட்டாங்க. இதில் இன்னொன்று பெரிய பார்த்தீங்கன்னா பப்ளிக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து ஸ்டேக் வச்சுருக்கிறாங்க. ஜிகே டபாக்கோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து 1.62% அவங்க ஹோல்டில் வச்சுருக்கிறாங்க. இந்த ஜிகே டொபாக்கோ யார் அப்படின்னு பார்த்தா நம்ம இதில் பான் மசாலாலாம் விற்கிறாங்கல்ல பப்ளிக்கிட்ட, அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். வால்யூமும் நல்ல
வால்யூமில் தான் இருக்குது. ஸோ நான் வந்து சார்ட் காமிக்க முடியாது. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ எதுனாலும் நீங்கள் உங்களோட அட்வைசரியை கேட்டுட்டு, உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டோ இல்லை நீங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து பியூர்லி லாங் டேர்ம் பெட்டை தான் நான் யோசிக்கிறேன். நான் ஓனாக ஹோல்டு பண்ணியிருக்கிறேன். பட் ஆனால் உங்களை வாங்க சொல்லியோ விற்க சொல்லியோ நான் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணலை. ஸோ அதனால் நீங்கள் தயவுசெய்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுக்கோங்க. இன்னொன்று இதில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இருக்கக்கூடிய மெயின் டெக்னாலஜி பேசிஸ் என்னென்னா, பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தில் இவங்க இருக்கிறாங்க. பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பேட்டரி வச்சுருப்பாங்க. சோலாரோ இல்லை விண்டில் இருந்தோ பவர் எடுத்துகிட்டு வந்து பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி பர்டிகுலர் பிளேஸுக்கு கொடுப்பாங்க. இதுதான் இவங்களோட மெயின் ப்ராஜெக்டே. இது போக அவங்க வந்து இன்கிரிட் சிஸ்டத்துலேயும் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்கிரிட் சிஸ்டங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இன்கிரிட் சிஸ்டம் இது போக இவங்களுக்கு நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது. எங்கெல்லாம் ஏர்டெல் இருக்கோ அங்கெல்லாம் இவங்க வந்து இவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா போனால் இவங்களும் சவுத் ஆஃப்ரிக்கா போகிறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. இவங்க இன்கிரிட் சிஸ்டமும் பண்ணுறாங்க. இதில் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்மால் கம்பெனி தான். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம், ப்ராடக்ட் டெலகாமில் இருக்க, நான் டெலகாம் பிஸ்னஸ்லேயும் இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி, முதல்ல அவர் வந்து ஃபேமிலியாக தான் பண்ணியிருக்கோம். ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டி எனக்கு ஓகே தான். ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் நீங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு நல்லா பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் சொல்ல போகிறதா இருந்தால் இதில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம், வேணுகோபால் ராவோ மிசிட்டிங்கிறவங்க, வேணுகோபால் தான் அவர் ப்ரொமோட்டராக இருக்கார், சேர்மனாக இருக்கார். இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். பவர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆப்டிக்கல் ஃபைபர், ரினியூவல் எனர்ஜி, மூணுலேயுமே இருக்கிறாங்க. இப்போ ரினியூவல் எனர்ஜி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்து இது அவங்க ஒய்ஃப்னு நினைக்கிறேன், இது அவங்க பையன் நினைக்கிறேன், ஹோல் டைம் டைரக்டராக இருக்கிறாங்க. மீதி எல்லாமே வெல் எஜுகேட்டட் பீப்புளை தான் அவங்க டேரக்டராக அப்பாயின்ட் பண்ணியிருக்கு. சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் எல்லாமே நல்ல பொசிஷனில் உள்ளவங்க தான் வச்சுருக்கிறாங்க. சேல்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் இவங்க வந்து இன்னும் நல்லா பண்ணுவாங்கிறது அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்குது. பாருங்கள், உங்கள் சைடில் ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்தால் நீங்கள் இது பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.